நம்ம காஞ்சிபுரத்தில் ஒரு அற்புதமான தலம் ஓணகாந்தன் தளி என்று சொல்லக்கூடிய அற்புதமான தலம். எத்தனை பேர் போயிட்டு வந்திருப்பீங்கன்னு தெரியாது. ஓணன் காந்தன் என்ற 2 அரக்கர்கள் அங்கே பூஜை செய்தார். அதனால அந்த தலத்திற்கு ஓணகாந்தன் தளி என்று பெயர். அந்த தலத்துக்கு சுந்தர பெருமான் வருகிறார். சுந்தர பெருமான் வந்து அங்கே இருக்கக்கூடிய விநாயக பெருமானிடத்துல ஒரு பதிகம் பாடுறார். சாமிக்கு அவர் பூஜை பண்றார். நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூஜனை செய்யலுற்றார். தினமும் பூஜை பண்றாங்க. பூஜை பண்றவங்களுக்கு என்ன வேணும்? கையில் ஒன்றும் காணவில்லை, ஒன்றும் இல்லை. பூஜை தான் அவங்களுக்கு பண்றாங்களே தவிர பூஜை பண்றவங்களுக்கு ஒன்றும் காணும். அப்போ அவரு கேட்கிறாரு, இந்த 5 புலன்கள் எல்லாம் நமக்கு இறைவனிடத்திலே சென்று அடையாத வண்ணம் தடுக்கிறது. அதெல்லாம் நான் ஆட்டி அடக்கணும். அதை அதில் பாதாளத்தில் அனுப்பிடணும். நான் அப்படிப்பட்ட ஒரு நிலையில எனக்கு உய்யுமாறு அருளி செய்யும் ஒரு அற்புதமான பதிகம். இந்தள ராகம், இந்தள பண்ணு மாயாமாளவ கௌள ராகத்தில் பாடுறேன்.